லவ் பண்ணி திருமணம் செஞ்சுக்கிற சொல்லிட்டு என் கூட ஒன்றா இருந்தாங்க. இந்த மாதிரி நான் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னதில் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னதில் இனிமேல் உனக்கு கல்யாணம் பண்ணால் எங்கள் வீட்டில் எல்லாம் செத்துருவாங்க, அதனால் சொல்லிட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வற்புறுத்துறாருங்க. அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர், பெண்ணாத்தூருங்க. இந்த மாதிரி எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் மனு கொடுத்தோம். இப்போ வந்து மகளிரில் போய் பார்க்க சொன்னாங்க. மறுபடியும் தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி சொன்னாங்க சார். உறவினர் தாங்க சார். சும்மா அப்படியே பொண்ணுக்கு கொடுக்குற சொன்னாங்க. அவங்க வந்து போற மாதிரிங்க தான் சார் பழக்கம் எங்களுக்கு. ஆமாங்க சார். அவர்கள் உறவினராகிய திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவர் வந்து வீட்டில் வந்து உறவினர் முறையில் பழகி ஆசை வார்த்தை கூறி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பல முறை வந்து உடல் உறவு பண்ணி இன்டர்கோர்சஸ் பண்ணி இப்போ இவங்க இந்த வந்து 3 மாதமாக கர்ப்பமாக இருக்காங்க. கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி போய் கேட்டதுக்கு திருமணம் வந்து பண்ணாமல் அவர் ஏமாத்திருக்காரு. அவருக்கு திருமணம் செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு விழுப்புரம் மாவட்ட எஸ்பியிடம் வந்து புகார் கொடுத்தோம். புகார் அடிப்படையில் வந்து விசாரணை செஞ்சார் எஸ்பி சார். விசாரணை செஞ்சதில் கடும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து மகளிர் உங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட மகளிர் ஸ்டேஷனுக்கு போங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எஸ்பி சொல்லியிருக்காங்க.